தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இன்றைக்கு நாம ஜெபத்தை குறித்து தான் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அநேக காரியங்களுக்காய் நாம ஜெபிப்பது வழக்கம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்காக நாமே முதலாவது ஜெபிப்பதில்லை, ரெண்டாவது நமக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும்படியா எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். அண்மையில் ஒரு ஊழியக்காரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர், இன்றைக்கு காலங்களில் சபையில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு காரியத்தில் இருக்கிறது என்னன்னா, நிறைய பேர் சபையில் ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெபிக்கிறவங்க இல்லை. சார், ஒரு ஆய்வு பண்ணுறேன், நான் பார்க்குறேன். என்னன்னா, சபையில் 100 பேர் இருந்தால் அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் சபையில் ஜெபிக்கிறதே கிடையாது. அந்த பாக்கி பேர் தான் என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதே போல் ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது, சபையில் ஜெபக்கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் வராங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களே தான் திரும்ப திரும்ப வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ மிகப்பெரிய இது என்ன செய்து நடக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களை ஒரு ஜெபிக்கிறவர்களாக, தங்களை ஒரு ஜெப வீரர்களாக என்ன செய்கிறார்கள், விசுவாசிகள் காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சபை ஆராதனைக்கு வருவது. காரணம் என்னன்னா, ஆராதனை வந்தாலும் அவங்களும் ஜெபிக்கிறதும் கிடையாது, அவங்களும் ஆராதிக்கிறதே கிடையாது. அதுலேயும் ஒரு கூட்டம் தான் என்ன செய்யுது, சபையில் பெர்சன்டேஜ் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இது நான் சொல்கிற விஷயம், அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஆராதனையில் ஒரு 50 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன். இந்த 50 பேரில் உங்களுடைய வலது கையை உங்களுடைய மனசாட்சியினுடைய இருதயத்தில் வைத்து நாம் கேட்டு பாருங்க, எத்தனை பேர் உண்மையாய் ஆராதனை அப்படின்னு வரும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவ ஜனங்களோடு கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு கேள்வி அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அநேக நேரங்களில் என்ன நடக்கிறதுனா, சில வர்ஷிப் லீடர்ஸை பற்றி பேசுவோமே. வர்ஷிப் லீடர்ஸ் என்னன்னா, அவங்க வர்ஷிப் லீட் பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட டேர்னுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, நான் வர்ஷிப் பண்ணும்போது எல்லாருமே என்ன செய்யணும், வர்ஷிப் பண்ணணும், ஆராதிக்கணும், மற்றவங்க எல்லாம் ஆராதிக்கணும், கையை தூக்கணும், காலை தூக்கணும், நல்லா ஆராதிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நாம இங்க நின்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்களுடைய டேர்ம் வரும் பொழுது அவங்க என்ன செய்யறதில்ல, சீக்கிரமா வர்றதே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க நினைக்கிறாங்க, இது இன்னைக்கு என்னோட நேரம் இல்லை, என்னோட டேர்ன் இல்லை. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. How is our mind? நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனை எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆராதனை செய்கிறவர்களே என்ன செய்யறதில்ல, அவங்களுடைய டேர்ன் இல்லாமல் கூட்டத்தோடு கூட காங்கிரிகேஷன்ல இருக்கும்போது ஜெபிக்கிறதே கிடையாது, ஆராதிக்கிறதே கிடையாது, வேடிக்கை பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனா நாம என்ன செய்யறோம், நின்று ஜனங்க எல்லாரும் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறோம். You are wrong. உங்களை நீங்களே ஏமாத்திக் கொள்றோம். எப்படி நாம ஏமாத்திக்கிறோம்? நீங்க ஆராதிக்கிற நேரமா இருந்தாலும் சரி, நீங்க ஆராதிக்காத நேரம் இருந்தாலும் சரி, நீங்க சபை கூடி வருகிறதுல சரியான ஒரு நேரத்தில் நீங்க கடந்து வரணும். அதே போல நீங்க மற்றவங்க ஆராதிக்கும் போது நீங்க அங்கிருந்து ஆராதிக்கணும், சத்தம் கேட்கப்படணும். அப்பதான் நீங்க அடுத்த முறை நீங்க இங்க வந்து நிற்கும் போது என் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் உங்களை பார்க்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தர் நீங்க பாடுற எவ்வளவு பெஸ்டான
ஒரு பாட்டை அல்ல, நீங்க எவ்வளவு ராகத்தோடு கூட பாடுறீங்க அப்படிங்கிறது இல்ல, நீங்க எவ்வளவு டைமிங்கோட பாடுறீங்க, எத்தனை கருவிகள் வாசிக்கப்படுகிறது, எத்தனை இசை கருவிகள் வாசிக்கப்படுகிறது என்பது அல்ல. இந்த ஆராதனை செய்கிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவங்கள பார்க்கிறார். முதலாவது யார் அங்க நின்று ஆராதிக்கிறது? அப்ப நாம இதை செய்யாம இங்க நின்று நம்ம கர்த்தரை ஆராதித்து கையை தூக்கு காலை தூக்கு நம்ம சொன்னோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, நாம ஒரு மிகப்பெரிய ஒரு வேஷம். சரி, இப்ப நம்ம ஜெபத்துக்கு வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல அநேக பேர் அவர் சொன்னார் ஜெபிக்கிறது இல்லை. இதுல மிக முக்கியமாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, நமக்காகவே முதலாவது எனக்காகவே நான் ஜெபிப்பதில்லை. பாருங்க, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது ஒரு பக்கம் போகட்டும், முதலாவது எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்கு அடுத்தவைகளுக்காக நானே என்ன செய்யறதில்ல, ஜெபம் பண்றது குறைவு. ஒரு கிறிஸ்துவின் ஜீவியத்துல ஒரு நல்ல லட்சணம் அழகவனிங்க. நான் எப்போதும் சிலரை பார்க்கும்போது நான் சொல்றேன், ஐயா நீங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், நீங்க ஒரு ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, நீங்க முதலாவது நல்ல ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும். ருசியான சாப்பாடு இல்லை, எப்படிங்க, நல்ல சாப்பாடு என்ன செய்யணும், நீங்க சாப்பிடணும். அது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும், அது சமைக்காம இருந்தாலும் நல்ல உணவை என்ன செய்யுங்க, எடுத்துக்க. முறையா தண்ணீர் என்ன செய்யணும், நீங்க குடிக்கணும். சரிங்களா? முறையா என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். மூன்றாவது என்ன செய்யுங்க, ரெகுலரா என்ன செய்யுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்ன செய்யுங்க. ஏன்னா பிராக்டிஸ் இல்லாத எதுவுமே உங்களுடைய சரீரத்தை சுகமா வச்சுக்காது. புரியுதா என்ன சொல்றேன்னு? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அதே போல என்ன செய்யணும்னா, உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் இருக்கணும். நல்லா தூங்கணும். குறைஞ்சபட்சம் ஒருவர் 7 to 8 மணி நேரமாவது என்ன செய்யுங்க, தூங்குங்க. அடுத்தது மெடிடேஷன். என்னது? தியானம் உங்களுக்கு அவசியம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் அப்படின்றோம். இந்த 5 காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம சுகமாக ஹெல்த்தியாக வாழ்வதற்கான போதுமான ஆதாரங்கள் அதிலே உண்டு. நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ருசியானதல்ல, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதில்ல, பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றதில்ல, மேசையில் இருக்கிறது அத்தனையும் சாப்பிட்றதில்ல, உங்களுக்காக. ஒருத்தர் சொல்றாரு, மேசையில் நீங்க உட்காரும் போது பசியோட உட்காரணும், நீங்க எந்திரிக்கும் போது உங்க வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கணும். மூச்சு முட்டை சாப்பிட்றதில்ல. எப்படி இருக்குது? ஆட்டிறைச்சி இன்னைக்கு தியாக வீட்டுக்கு வந்துட்டோம், ஃபுல்லாக சூப்பராக வச்சு வாங்கிடுவோம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், இடம் இருக்கணும். எந்திரிக்கும் போது உங்களுக்கு இடம் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் நல்ல ஹெல்த்தியானது. ஃபுல்லாகவே சாப்பிட்றது. சிலர்லாம் உள்ளே போகலைன்னா கூட நம்ம கையை உள்ளே வச்சு திணிச்சாதான் அனுப்பிட்டு இருப்போம். அதாவது பெருந்தின்னிக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான் ஒருத்தன். அவன் சாப்பிட்டுட்டு மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுத்துருக்காரு. என்ன ஆலோசனை கொடுத்தாரா, டேய் ஏன்னா அப்படி சாப்பிட்டுட்டு மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற, சரி உன்னால் முடியல என்ன செய்ய, வாயில் கையை விட்டு என்ன செய்ய, வாந்தி பண்ணிடு, அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உனக்கு அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருக்காரு. அதற்கு அவன் என்ன சொல்லியிருப்பான், அவன் சொன்னானா, இந்த வாயில் என் விரல் விட முடிஞ்சா ஏற்கனவே இன்னொரு வாழைப்பழம் இருக்குல்ல, அது சாப்பிட்டுருப்பேனே நான். அப்போ அவனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமா? உணவு, தண்ணீர், சரியான ஒரு தண்ணி என்ன செய்ய சாப்பிடுங்க. தண்ணின்னு நீங்க வேற தண்ணி நினைச்சாதீங்க. பாஸ்டர் தண்ணி சாப்பிட சொல்லியிருக்காருயா அப்படின்ட்டு. ட்ரிங்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கிருந்து வெளியே போகும்போது நமக்கு என்னெல்லாம் ஆசையாக இருக்குதோ அதெல்லாம் வந்து என்ன செய்வோம், நேரம் இறங்கினதுமே ஹைப்பர் மார்க்கெட்டில், மினி மார்க்கெட்டில், இல்லை நம்ம வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் இறங்கினதுமே கலராக இருக்கும். மஞ்சள் கலரில், பச்சை கலரில், சிகப்பு கலரில், எல்லா கலர் இருக்கும். ஏன்னா கலர் நம்ம விரும்புவோம். அதனால் என்ன செய்வோம், விருப்பத்துக்கு அந்த பாட்டிலில் இருக்கிற எல்லா ஜூஸும் நம்ம வாங்கி வந்து குடிப்போம். ஸோ மோஸ்ட் எல்லாமே சில இதை போட்டு கலர் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்
ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணுமா, ஆப்பிள் ஃப்ளேவர் வேணுமா, எல்லாமே என்ன செய்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன குடிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது நீங்கள் நல்லா தூங்கணும். நாலாவது என்ன செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு நாளில் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் எங்கேயாவது வீட்டில் இருந்தோ வெளியே இருந்தோ இல்லை வெளியே போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யுங்க, உங்கள் உடம்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணாமல் திடீர்னு பண்ணீங்கன்னா ஆகாது. மெடிடேஷன், தேவனுடைய வசனங்கள், நமக்கு ஜீவனுள்ள தேவன் உண்டு, கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 5 காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபலாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எனக்கு வியாதி, எனக்கு பலவீனம் அப்படின்னு சொல்றது வெரி ரேர். நான் இல்லைன்னு சொல்லலை, புரியுதா என்ன சொல்றேன்னு, வராதுன்னு சொல்லலை, வெரி ரேர், ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த தேவன் கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் நீங்க பயன்படுத்துகிறதுனால என்ன நடக்குது, உங்களோட உடம்ப நல்ல சுகமா வைத்துக் கொள்றீங்க. காரணம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருந்தால், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை ஏன் நமக்கு எடுக்கணும்? அப்ப இந்த ஆலயத்தை இன்னும் கூட நல்லா என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அப்ப தேவன் வாசம் பண்ணட்டும், நம்ம 80 வருஷம் தேவன் நம்மோடு கூட இருக்கட்டும். அப்ப நம்ம ஜீவன உயிரோடு என்ன செய்ய இருக்கோம். ஏன் சீக்கிரமா ஆண்டவர் வாசம் பண்றதை நம்ம நிறுத்தணும்? புரியுதுங்களா? இன்னைக்கு இது ஒரு சப்ஜெக்ட். ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் பலவீனமா இருக்கிறார்கள், ஏன் வியாதியா இருக்கிறார்கள் அப்படி என்பதற்கு ஒரு டைட்டில். மோஸ்ட் ஆஃப் த பலவீனத்துக்கு காரணம், வியாதிக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, பிசாசும் கிடையாது. யாருன்னா நாம் தான். நீங்க நிறைய வியாதிக்கு காரணம் என்ன, வேற யாருமே கிடையாதுங்க, நாம தான். இன்னொன்னு, இது இயற்கை. நம்முடைய முதுமைக்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் வரும். நம்முடைய முதுமைக்கு ஏற்ற பிரகாரமா என்னத்தான் நீங்க சப்ளிமெண்டரி சாப்பிட்டாலும், என்னத்தான் நீங்க வைட்டமின் சாப்பிட்டாலும், என்னத்தான் நீ தங்க புஷ்பமே சாப்பிட்டாலும் சரி, என்ன நடக்கும், உங்களுக்கு பலவீனம் வயதுக்கு ஏற்ற பிரகாரமாய் வந்துதான் ஆகும். ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய முகம் என்ன செய்யும், சுருங்கும். உங்களுடைய முடி, கருப்பான முடி என்ன செய்யும், மாறும், வெள்ளையான செய்யும், மாறும். ஆனாலும் கூட நம்ம விடுறதே கிடையாது. ஒண்ணு என்ன செய்வோம், ஏதாவது ஒரு கலரை போட்டு என்ன செய்வோம், மறைச்சிக்குவோம், கலர் போடுவோம், டை அடிப்போம், கருப்பாக்குவோம். நல்லா இருங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்க, நீங்க உங்க கண்ணாடியில போய் நிற்கும் போது நீங்க உங்களை குறித்த ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சுது. நீங்க வேணா பாருங்களேன், உங்களை குறித்து ஒரு கான்பிடன்ட் இருக்கணும். ஓ, நல்லா இருக்கிறேன், ஹெல்த்தியா இருக்கிறேன், நான் இளமையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு இருந்தா தான் அந்த லைஃப், அந்த ஜெர்னி நல்லா இருக்கும். கண்ணாடியில் பார்த்து ஐயோ சார் என்னால ஒன்றும் முடியாத போல இருக்கு, நல்லா இருக்கிற காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சேன், என்னது வயசாயிடுச்சு, நமக்கு வயசாயிடுச்சு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். சிலர்லாம் சொல்லுவாங்க, வயசு ஆனாலும் ஆன மாதிரி சும்மா ஆகாத மாதிரி சொல்லுவோம். இட்ஸ் எ கான்ஃபிடென்ட். புரியுதுங்களா? ஏன் நம்ம நல்லா உடுத்துறோம்? உங்களுடைய உடைகள் என்ன செய்து உங்களோட மைண்ட் செட்ல கொஞ்சம் எஃபெக்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உண்மைங்க, பிராக்டிக்கலா உண்மைங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுது நல்லா டிப்டாப்பா உடுத்திட்டு வாங்க, பெஸ்டா உடுத்திட்டு வாங்க. எங்கேயாவது போகும்போது நல்லா உடுத்திட்டு போங்க. உங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு கெத்தானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கான்பிடென்ட் என்ன செய்ய உண்டாகும். நிறைய வியாதிக்கு காரணம் அதில் நாம தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரின்சிபல் 5 அதே போல கிறிஸ்துவ ஜீவியத்திலும் நல்லா கவனிங்க. அதே போல எப்படி ஒரு சரீரத்துல நீங்க ஒரு ஹெல்த்தியாய் வாழ்வதற்கு ஒரு 5 பிரின்சிபல் இருக்கிறதோ இதுக்கு மேலே இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றது, இந்த புத்தகத்திலும் படிக்காம உங்களுக்கு சொல்றேன், 5 காரியத்தை சொல்றேன். இந்த பிரின்சிபல் இருக்குதோ அதே போல கிறிஸ்துவ ஜீவியத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம ரொம்ப ஹெல்த்தியா இருப்பதற்கு நமக்கும் சில பிரின்சிபல் இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிரின்சிபலை
நாம பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் நாம கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒரு ஹெல்த்தியான, ஒரு நல்ல பலனுள்ள, ஒரு சுகமான ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் நம்மளால செய்ய முடியவில்லை. அது என்ன பிரின்சிபல்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நிறைய இருக்குது. அதுல ஒரு சில காரியத்தை சொல்றேன். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுதினம் ஜெபம் என்கிற அனுபவம் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்தே ஆகணும். இரண்டாவது, வேதம் வாசிப்பது கண்டிப்பா இருக்கணும். காரணம், நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்துல உங்க விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் மன்றாட்டியும் உங்களுடைய கண்ணீரை வைக்கிறோம். ஆனா ஜெபம் என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. சோ வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. அப்ப இந்த வேத வாசிப்பு நமக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பிரின்சிபல். சபை கூடுதல் one of the principle. கிறிஸ்துவ ஜீவியத்துல நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா காரணம் என்னன்னா, என்னதான் நீங்க பர்சனலா ஜெபம் பண்ணாலும், நீங்க என்னதான் வேதத்தை நீங்க வாசித்தாலும், தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சில சத்தியத்தை, சில வெளிச்சத்தை கர்த்தர் வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன செய்யும்? பலன் அடையும். சத்தியத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்துக்குள்ள வரும். சோ சபை கூடுதல் முக்கியம். அது மட்டுமல்ல, பிரின்சிபல் அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்களாகவே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சில பிரின்சிபல்ல நீங்களாவே பர்சனலா கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். மேபி இட்ஸ் a personal evangelism, or maybe நீங்க வந்து செல் கூட்டங்கள், அல்லது ஏதோ ஒரு தலைமைத்துவம், அல்லது ஏதோ ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல்ல எப்போதுமே நம்மை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்க விசுவாசியா இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நீங்க செய்யத்தான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. எப்படி நம்ம டெய்லி போய் ஒரு 20 மினிட்ஸ் என்ன செய்யறோம்னா, அதுல ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றோம் நம்முடைய சரீரத்தை சுகமாக வைத்துக் கொள்வதற்கு போல, கவனிங்க, அதே போல நீங்க ஜெபித்த, நீங்க வாசித்த, அந்த கேட்ட அந்த சத்தியத்தை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு நீங்கள் ஊழியத்துல என்ன செய்யணும்? இன்வால்வ் ஆகணும். Maybe it's a small cell group, maybe it's a personal evangelism, ஒரு visitation. நல்லா கவனிங்க, இதை செய்யாமல் போகும்போது உங்களுடைய அந்த சரீரத்துல என்ன இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. நீங்க கேட்கிறோம், ஆனா இல்ல எக்ஸசைஸ் கிடையாது. எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி ஹெல்த்தியா காணப்படாது. உங்களுக்குள்ள என்ன வரணும்னா, இன்னைக்கு வந்து ஐயோ யாருக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் கூட ஒருத்தரோட கூட இன்னைக்கு நம்ம இயேசுவை பத்தி பேசலையே அப்படின்னு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். Praise the Lord. Hallelujah. எல்லாம் இருக்கீங்களா? இருக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கவனிங்க, இன்னைக்கு ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சபையில விசுவாசிகள் நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள் அதிகபட்சமான நபர்கள் என்ன செய்கிறத ஜெபிக்கிறதே கிடையாது. இது ஒரு கணக்கெடுப்பு கூட. ஆனா அவங்க ஜெபிக்கிறதை போல என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். இன்னொருவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஜெபிக்காமலே நம்ம என்ன செய்யறோம்னா, மற்றவர்களுடைய ஜெபத்துல டிபெண்ட் பண்ணி வாழ்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். எப்படிங்க? மற்றவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே வாழ்கின்ற ஒரு கூட்டம். கவனிங்க, there's no mediator with God and you. தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லை, எந்த விதமான நடுவரும் இல்லை. நம்ம பழைய ஏற்பாட்டின் படி ஒரு தேவனுடைய சமூகத்துல போய் பேசணும் அப்படின்னா, நாம போய் ஒரு பிரின்ஸையோ அல்லது ஒரு ஆசாரியனை பார்த்து அவருடைய விஷயத்தை சொல்லி, இவர் என்ன செய்வார்? நான் போய் தேவனுடைய சமூகத்துல கேட்டுட்டு திரும்ப வந்து என்ன செய்வார்? உங்களுக்கு தேவன் சொன்னதை சொல்லுவார்.
இது ஒரு பழைய அனுபவம், பழைய ஏற்பாட்டின் அனுபவம். ஜனங்கள் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்ட போது சீனாய் மலையில ஜனங்கள் வந்திருந்தார்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்த போது தேவன் மோசையோட பேசினார். அந்த சத்தத்தை கேட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மோசையை பார்த்து சொன்னாங்க, மோசே தயவு செய்த ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீங்க போய் பேசிட்டு என்ன சொல்றாரு கேட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு தரையர் அல்லது ஒரு நடுநிலையான ஒரு நபர் இன்னைக்கு திருச்சபையின் விசுவாசியில நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நமக்காக வேண்டிய என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவார், நாம் அவரு ஜெபத்துல நாம வாழலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க. காரணம், புதிய பாட்டில் ஆண்டவர் தேவாலயத்தின் திரை சிலை இரண்டாய் என்ன செய்திருக்கிறார், பிழித்திருக்கிறார். ஆக எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல, பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல வந்து அவரை ஆராதிப்பதற்கும், நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், மன்றாடுவதற்கும், கண்ணீர் வடிப்பதற்கும் தேவன் ஒரு திறந்த வாசலை நமக்கு வைத்து விட்டார். மீடியேட்டர் என்று சொல்லும் போது ஒரே ஒரு மீடியேட்டர் மட்டும்தான் நமக்கு இருக்கிறார். யார் தெரியுமா? ஒரே ஒரு மத்தியஸ்தர் மட்டும்தான் நமக்கு இருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு மத்தியஸ்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:5. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. கவனிங்க, இது தேவன் வைத்துக் கொள்வோமே, தேவன் அவர் ஒருவர் தான். இந்த தேவனுக்கும் மனுஷனாகி எனக்கும் ஒருவர் மட்டும்தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். யார் அந்த ஒருவர்? சொல்லுங்களேன், யார் அந்த ஒருவர்? சத்தமா சொல்லுங்களேன், யார் அந்த ஒருவர்? யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மத்தியஸ்தர். காரணம், அவர் தான் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்தவர், அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினவர், அவர்தான் நமக்காக அவமானத்தை அடைந்தவர், அவர் நமக்காக சிலுவையை சுமந்தவர், அவர்தான் நமக்காக தம் ஜீவனையை கொடுத்தவர். அவர் ஜீவனை கொடுத்ததனாலே, நம்மை மீட்டெடுத்திருக்கிறதுனாலே, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் அமர்ந்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவாக நின்று என்ன செய்கிறார்? அவர் நமக்காக பரிந்து பேசுகின்ற ஊழியத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லலாமா? என்ன ஊழியம்? பரிந்து பேசுகிற ஊழியம். அவர் இன்னொரு வகையில கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பிரதான ஆசாரியனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் ஆசாரியனை போய் சந்தித்து ஆசாரியன் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பது போல, இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் ஏறெடுக்கப்படுகிற எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, எந்த விண்ணப்பமா இருந்தாலும் சரி, எந்த மன்றாட்டா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்கிறபடினாலே அந்த விண்ணப்பத்தை நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு. ஆமென் சொல்லலாமா? இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னாரு? என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாய் நான் அதை உங்களுக்கு செய்வேன். இந்த ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார். அதனாலதான் நம்ம எப்போதுமே ஜெபிக்கும் போது யாரை மத்தியஸ்தராய் வைத்து ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை. நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கி இருந்தாலும்
நாம இயேசுவின் மூலமாய்த்தான் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறோம்? பிதாவிடத்திலே நாம் ஏறெடுக்கிறோம். எல்லாம் இருக்கீங்களா? வேற யாரும் இல்ல, மரியாளின் மூலமாய் அல்ல, அல்லது பரிசுத்தவான்கள் மூலமாய் அல்ல, பேதுரு சென்ட் பீட்டர் மூலமாய் அல்ல, சென்ட் ஜான் மூலமாய் அல்ல, பரிசுத்த யோவான் மூலமாய் அல்ல, சென்ட் பிலிப் அவர் மூலமாய் அல்ல, பரிசுத்த பிலிப் மூலமாய் அல்ல. இன்னைக்கு சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள், என்னது இன்னைக்கும் பேதுரு நமக்காய் பரிந்து பேசுவார், இன்னைக்கும் யோவான் நமக்காக பரிந்து பேசுவார், இன்னைக்கும் பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யாக்கோபு நமக்காக, சென்ட் ஜேக்கப் அவர் நமக்காய் பரிந்து பேசுவார் அப்படின்னு ஒரு நடுவரை வைத்திருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பரிசுத்தவான்கள் தான். ஆனால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு மத்தியஸ்தராய் இருப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்திருக்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு அடிக்கப்பட்ட வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதாவுக்கும் நமக்கும் மத்தியிலே அவர் ஒரு வக்கீலாக, ஒரு அட்வொகேட்டாக என்ன செய்கிறார்? அவர் நின்று கொண்டிருக்கிறார். நாம் தப்பு செய்யும் போது, தவறு செய்யும் போது, பாவங்களை செய்யும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு நம் மேலே வராமல் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிதாவிடத்திலே என்ன செய்கிறார்? வாதாடுகிறார், பரிந்து பேசுகிறார். நோ, அவர் நியாய தீர்க்கப்படக்கூடாது. காரணம், என்னுடைய ரத்தத்தினாலே இவளை நான் மீட்டிருக்கிறேன். ஆகினால உங்களுடைய நியாய தீர்ப்பு அங்கு வராதபடி நான் உம்மிடத்தில் என்ன செய்கிறேன்? மன்றாடுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மன்றாடி கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? வேலை வெட்டி இல்லாம இல்ல, இன்னைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக நம்மே நினைத்துக் கொண்டு, நம்மே யோசித்துக் கொண்டு, நமக்காகவே எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு நல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரகசியம் கூட தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னதுங்க? கிறிஸ்துவின் மூலமாய் தான் நம்முடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஜெபத்தின் ஆரம்பமும் சரி, நம்முடைய ஜெபத்தின் நடுவில் இருந்தாலும் சரி, ஜெபத்தின் முடிவிலும் என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொல்றோமா இல்லையா? ஆமா, அவர் இல்லாம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இப்ப பிதா என்ன செய்வார்னா, முதலாவது இயேசுவை பார்த்த பிறகு, இயேசு எல்லாவற்றையும் செலுத்தின பிறகு, செலுத்தி விட்டார் என்று தெரிந்த பிறகு, அவர் நம்ம மேல் நியாய தீர்ப்பை செய்வதற்கு ஒன்றுமில்லை. கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கவனிங்க. மத்தியஸ்தர் என்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால நம்ம யாரையாவது ஒரு நடுவு தரகராக வைத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளில் ஏஜென்சியை தேடுறாங்க. வினோத ஏஜென்சி அப்படின்னா என்னது? நான் சபைக்கு வரேன், தசமாவும் கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன்? எனக்கே ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன செய்வேன்? எங்க பாஸ்டர் எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுவார். பாருங்க, சிலர் என்ன செய்யறாங்க? மற்ற ஊர்ல இருக்கிற, வெளிநாடுகள்ல இருக்கிற, அமெரிக்காவில் இருக்கிற, கனடாவில் இருக்கிற, ஜெர்மனில் இருக்கிற நல்ல சபைகள் அவங்க வெப்சைட்ல சில போடுறாங்க. என்னது? நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், சரிங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க மாசம் மாசம் என்ன செய்யுங்க? உங்களுடைய சந்தாவை நீங்க அனுப்பிடுங்க, உங்களுடைய காணிக்கையை நீங்க அனுப்புங்க, உங்களுடைய தசம பாகத்தை நீங்க அனுப்புங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க ஜெபம் பண்ண வேணாம், நீங்க அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்றோம். நல்லா கவனிங்க, there is no agent. நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. ஹலோ, யாராவது எந்த சபையாவது எந்த ஆர்கனைசேஷனாவது உங்களுக்கு சொல்லுமானால் தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. அநேக நேரங்களில் வல்லமையான பிரசங்கியார், தேவன் மரங்களை கொண்டு பயன்படுத்துகிற பிரசங்கியார் வருவார். அவர் ஜெபம், அவர் கூட்டத்தை முடிச்ச பிறகு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். சில அற்புதங்கள் நடக்கும், சில காரியங்கள் மாறும். ஆனா அவர் சொல்லிட்டு போவார், உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இல்லைங்க, ஜெபம் பண்ண முடியாது.
ஏன்னா அவருக்கு 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. அவர் உங்களை கணத்துல வைத்துக் கொள்ள முடியாது. பொதுவா ஜெபம் பண்ணுவார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இட்ஸ் நோ ஏஜென்ட் தேர். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் எனக்கா வேண்டி என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். நாம என்ன செய்ய தேவையில்லை, நாம செய்ய தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மைதாக அவர் வந்தவர் நல்லவர் தான், பரிசுத்தவான் தான், அவர் நல்ல தேவன் வரங்களிலே பயன்படுத்துகிறவர் தான். ஆனாலும் கூட you cannot follow in. காரணம் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்காக முதலாவது நீங்க ஜெபிக்க பழகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், யாரோ ஒருவர் ஜெபம் பண்ணுவாங்க, ஏஜென்ட். there's no agent. உன் பிள்ளைகளுக்காக யாராவது ஜெபிக்கிறேன், எனக்கு சந்தா அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறதை போல உலகத்தில் ஒருவரும் ஜெபிக்க முடியாது. என்னையும் சொல்றேங்க, உங்களுடைய வயிற்று வலி, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய பிரச்சனை நீங்க வரும் பொழுது நீங்க கடந்து போகிற முழு அனுபவத்தை நீங்க கதறி ஜெபிக்கிற அந்த ஜெபம் போல என்னால பண்ண முடியாது. உண்மையா சொல்ற, தேவ சமூகத்தில் நின்று அவன் நானே அதை செய்ய முடியல அப்படின்னும் போது எப்படி மற்றவர்கள் அதை செய்ய முடியும்? அப்ப இப்படி செய்ய முடியாத ஒரு விஷயத்தின் ஜெபங்கள் எப்படி தேவனுடைய சமூகத்துல மிகப்பெரிய ஒரு எழுப்புதலையோ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையோ கொண்டு வரும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. நாம ஏஜென்சியை பயன்படுத்த முடியாது. ஏஜென்சியை போல இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, நாம தசமம் கொடுத்துட்டோம், காணிக்கை கொடுத்துட்டோம், அவர் என்ன செய்வார்? எனக்காக வேண்டி ஜெபம் பண்ணுவார். சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. MACCல இப்ப நிறைய பேர் என்ன மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள்ல அந்த பரலோக MACCல எல்லாரும் மாட்டிட்டு முடிக்கணும். எப்படி லஞ்சம் கொடுப்போம்? அவருக்கு தெரியும் பாஸ்டர் வந்து கோபமா இருக்கிறாரு, அதனால என்ன செய்வோம்னா நேரா போயிட்டு அவர் கையில ஒரு காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனா மற்ற பாஸ்டர் எப்படி எனக்கு தெரியலங்க. உங்க பாஸ்டர் ரொம்ப மோசமானவருங்க. அவர் காணிக்கை வாங்கிக்குவாரு. அவர் காணிக்கை பிரச்சனையே கிடையாது, காணிக்கை வாங்கிக்குவாரு. உண்மையா இல்லையா? நீங்க பிராக்டிக்கலா சொல்றேங்க, உண்மைங்க. சிலர் நீங்க செஞ்சதை சொல்லல, பொதுவா சபையில இருக்கு. என்னன்னா அவங்க வந்து காணிக்கை கொடுத்துட்டா அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் கண்டுக்க மாட்டேங்க. அவர் என்ன செய்வார்னா எல்லாம் லிஸ்ட்ல வச்சிருப்பாரு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே அவங்க எனக்கு காணிக்கை கொடுத்தாங்க, நீ வாங்கிக்கன்னு சொன்ன, நான் வாங்கிக்கிட்டேன் ஆண்டவரே. இப்ப பிரச்சனை யாரோட பிரச்சனை? உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? இப்ப யோசிக்கிறீங்க, அடுத்த முறை இந்த ஆளுக்கு காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுத்தாலும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு நினைக்க போறீங்களா? மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவே யோசிப்பு. நிறைய நேரங்களில் நிறைய விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, அதாவது லஞ்சம் கொடுக்கறதை போல நம்ம என்ன செய்யறோம், கொடுத்துட்டு நாம நம்மளுடைய விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணிட்டு நாம தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி நம்ம நினைத்தால் அது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிற விதம். ஆண்டவரும் உங்களுடைய காணிக்கையை எடுத்துக்கொள்வார். அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியல. சபையை உங்க காணிக்கை உங்க தசமாவத்தை எடுத்துக்கும், ஆனா அது அங்கீகரிக்கப்படுதா தெரியல. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறவங்க ஆமின்னு சொல்லுங்களேன். ஆமாங்க, we cannot give a corruption. ஒரு லஞ்சம் கொடுக்க இல்லை, அப்படி செய்ய முடியாது நாம. ஆக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஓகே, நமக்கு மஸ்தியதும் இல்லை, நாம லஞ்சம் கொடுக்க முடியாது, எந்த விதமான ஏஜென்சி நமக்கு முன்பாக இல்லை. ஓகே, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், எல்லா நேரங்களிலும்
எல்லா காலகட்டங்களிலும் டோன்ட் டிபெண்ட் others. உங்களுடைய ஜெபத்துக்காக எல்லா நேரங்களிலும் நீங்க சார்ந்து இருக்காதீங்க. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, நன்றாக கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட சில வருஷங்கள்ல இந்த ஒரு ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். என்ன தெரியுங்களா? நானா ஜெபிக்கிற அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டேன். ஏன் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு தெரியுங்களா, நிறைய பேருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்காம இருக்குது, தாமதப்பட்டு கொண்டு இருக்குது, இன்னும் நிறைவேறாம இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றது கிடையாது. ஒரு அம்மா வராங்க, ஓடி வராங்க, ஐயா என் பையனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா, என்னம்மா ஆச்சு? அந்த பையன் இப்ப அடங்க மாட்டான், ஊதாரி தனமா சுத்திக்கிட்டு இருக்கான். பாஸ்டர், என் பையனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். கொஞ்சம் பிரயாசம் எடுத்து ஜெபம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்ப நீங்க என்னம்மா செய்வீங்க? எங்களுக்கு நேரமே இல்லை பாஸ்டர். எப்படி? உன் பையனுக்காக வேண்டி உன் வயிற்றுல உன் கருவுல வளர்ந்த உன் ரத்தத்துக்காக வேண்டி இன்னொரு பாஸ்டர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனா உனக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அப்ப நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசியை போலதான் நம்ம என்ன செய்யறோம்? நடந்துகிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படாத விசுவாசி என்ன செய்யறான்? அவன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் தன்னுடைய ஆலயத்துல அந்த தெய்வத்துக்கு முன்பாக நின்று சாமி கொண்டு போயிடலாம். காரணம் என்னன்னா, அது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதே விஷயத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல, தெய்வ சமூகத்துல வைக்கிறோம். நல்லா கவனிங்க, உன்னுடைய ரத்தம், உன் கருவில பிறந்த உன் பிள்ளைக்காக நீ ஜெபிப்பதை போல இந்த உலகத்துல வேற ஒருவரை ஜெபிக்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன். அப்ப நீ உபவாசம் பண்ண மாட்ட, நீ ஜெபம் பண்ண மாட்டீங்க. யாரோ ஒருவர் உங்களுக்காக வேண்டி ஜெபிக்கணும். எங்களுக்கு பிரேயர் டீம் இருக்குது, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க இந்த பிரேயர் டீம்ல இருக்கிறோம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. வெளியூருக்கு நாங்க சந்தா அனுப்பிட்டோம், காணிக்கை அனுப்பிட்டோம், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அந்த 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 விண்ணப்பம், நீ எதிர்பார்க்கிற அந்த காரியம் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டாது, அல்லது அது அருவருப்பானது. அப்ப தேவனுடைய வசனம் என்பது இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம். எஸ், நான் மற்றவர்கள் எனக்காக செபிக்கிற வேளையிலே நானும் சேர்ந்து செபிக்கும் போதுதான், நல்லா கவனிங்க, 2 பேர் வந்து செபிக்கும் போதுதான் எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, இதுல இருந்து நான் விடுதலையாகணும். நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய ஜெபம் பத்தல. நான் ஊழியக்காரனை நாடுறேன், ஜெபிக்கிற ஜெப வீரர்களை தேடுகிறேன், மற்றவர் விசுவாசிகளை, அந்த பரிசுத்தவான்களை தேடி, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதுல ஒரு எஃபெக்ட் இருக்குமே தவிர, நீ ஜெபம் பண்ணாம நீயே லகுவா இருந்துட்டு நீயே அதை பத்தி நினைக்காம இருந்து மற்றவர்கள் அதற்காக வேண்டி ஜெபிக்கணும்னு நினைச்சா, உன்னை போல அறிவீனமானவர் உலகத்துல யாரும் கிடையாது. How the God can answer your prayer? Because you're not a pray, you play. இயேசு கல்வாரிக்கு போகும்போது சொன்னார், எனக்காக வேண்டி அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இந்த அழுகை என்ற வார்த்தை வெளியே எடுத்துட்டு ஜெபம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக வேண்டி நீங்க ஜெபிக்க தேவையில்லை. ஏன்னா நான் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே என்னுடைய சிலுவை சுமந்து போறேன். எனக்காக உனக்காக வேண்டி ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு தேவன் கொடுத்த இந்த காலத்துல நாம் இதை ஜெபிக்காம நாம் உதாசீனமாக, நிர்விசாரமாக, அலட்சியமாக இருந்து விட்டால், நீங்க பிறகு போராடி ஜெபிக்க வேண்டி இருக்கும். நல்லா கவனிங்க,
தேவ சபையில இருக்கிற சத்தியத்துல இருக்கிற சத்தியத்தை போதிக்கிற சத்திய வசனத்துல நடக்க தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பேர் வழி தப்பி திரிகிறார்கள். I want to tell you, உண்மைங்க, வல்லமையான ஊழியக்காரன், மிகப்பெரிய பிரபலமான ஊழியக்காரன், அவருடைய பிள்ளைகளே ஊதாரித்தனமாக பிலிக்ரேம் என்கிறவர் மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரர். நினைக்கிற சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் இறந்து போனார். He was the man who bring the gospel to many other country. அவர்தான் நிறைய சுவிசேஷத்தை நிறைய நாடுகளுக்கு கொண்டு போனவர். இந்த பிலிக்ரேம் என்கிறவர் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிலிம் மினிஸ்ட்ரி செஞ்சவர். பிலிம் தெரியுமா? நீங்க இந்த இயேசு என்கிற படத்தை கொண்டு போயிட்டு கிராமங்கள் கிராமங்கள் கிராமங்கள், அது வந்து பெரிய அளவில் ஆயிரக்கணக்கில் இந்தியாவில் நடந்தது. மற்ற நாடை பத்தி எனக்கு தெரியல அவருடைய சரித்திரம். இன்னைக்கும் பிலிக்ரேமோட மினிஸ்ட்ரி இருக்குது. பட் யூ நோ த வாட்ஸ் ஹேப்பன் தி சன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிற்காலத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறகு வந்துட்டார். கர்த்தருக்குள்ள வந்து இன்னைக்கு அவருடைய தகப்பனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். வல்லமையான ஊழியக்காரராக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் விழுந்து போன வீழ்ச்சி இருக்கு தெரியுங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு ஏற்ற வேளையில தேவன் என்ன செய்தார்? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளே வழிவிலகி ஜெபிக்கிறவங்களோட வாழ்க்கையிலே இப்படி ஒரு வீழ்ச்சி இருக்குன்னா, நீங்க ஜெபிக்காம இருந்த எவ்வளவு பெரிய தாக்கத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக முதலாவது நீங்க தான் ஜெபம் பண்ணுங்க. ஏன் உனக்காக சொல்றேன் தெரியுங்களா? சிலர் வந்து தங்களுக்காக ஜெபம் பண்றதே கிடையாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க. எங்க அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க, எங்க அப்பா நல்லா ஜெபிக்கிறவரு, எங்க அப்பா கூட எங்க அம்மா கூட ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. சபையில இருக்கிறவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆனா அதுக்காக வேண்டி நான் எனக்காக வேண்டி ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹலோ, உன்னுடைய எதிர்காலத்துக்காக நீ தேவனுடைய சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் காத்துரு. எத்தனை மணி நேரம் நீ காத்திருக்கிற? உன்னுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க. அதாவது குழந்தையா இருக்கும் போது நம்ம அறியாத பருவம், அது அறியாத வயது. மற்றவர்கள் அந்த குழந்தைக்காக வேண்டி ஜெபம் பண்றாங்க. எப்படிங்க? குழந்தையா இருப்பது அது அறியாத வயது. புது விசுவாசி என்பது அது புரியாத வயது. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசனா என்ன, வசனனா என்ன, சத்தியனா என்ன, அது அவங்களுக்கு தெரியாத புரியாத வயது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தெரியாத வயது, எதுவுமே தெரியாது. ரட்சிப்புனா என்ன, இயேசுனா என்ன தெரியாத வயது. அதே போல வியாதி பலவீனம் உள்ளவர்களுக்கு, பிசாசின் கட்டுகள் இருக்கிறவர்களுக்கு அது முடியாத வயது. வியாதியில் இருக்கிறவங்க சிலர் எல்லாம் கோமால இருக்கும்போது அவங்களே தனக்காக ஜெபம் பண்ண முடியாதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவங்களே தனக்காக ஜெபம் பண்ண முடியாது. சிலர்லாம் அந்த 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 எல்லையை மீறி போன ஒரு வியாதியா இருக்கும். சில வேளை பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் தனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அது முடியாத பருவம், முடியாத வயது. அவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஊழியக்காரனையோ அந்த பரிசுத்தவானையோ அந்த சகோதரருடைய ஜெபத்தையோ சகோதரருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஆனா உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தானே இருக்கிற, நீ நல்லா தானே செயல்படுற. உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஏன் நீ ஜெபிக்கிறது இல்ல? வாலிப பிள்ளைகளே, பின்னால வருவதற்கு முன்பாகவே அஸ்திவாரத்தை சரியா போட்டுருங்க. உங்களுக்காக வேண்டி ஜெபிக்க ஆரம்பிங்க.
உன்னுடைய கல்விக்காய் ஜெபம் பண்ணு. உன்னுடைய எதிர்காலத்துல நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதற்காக நீ ஜெபம் பண்ணு. நீ எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணு. விசேஷமாக பெண்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல கணவனுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ உன் புருஷனுக்கு நீ எதிர்காலத்துல வரப்போற ஒரு வாழ்க்கை துணைக்காக நீ ஜெபம் பண்ண மாட்ட, விளையாட்டுத்தனமா இருப்ப. எப்படிங்க? விளையாட்டுத்தனமா இருப்ப, அலட்சியமா இருப்ப, அதை பத்தி நினைக்க மாட்டேன். ஆனா யார் ஜெபிக்கணும்? கல்யாண பருவம் வந்துருச்சு, வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும்னு நேரம் வந்துருச்சு, காதல் பண்ணுவதற்கும் நமக்கு நினைவு வந்துருச்சு. ஆனா என்ன வரல? ஜெபிக்கணும்னு அறிவு வரல. எப்படிங்க? நான் என் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கணும்னு என்ன இல்ல? அறிவு இல்ல. யாரோ ஒருத்தர் ஜெபிப்பாரு, யாரோ ஒரு பொண்ணு பார்ப்பாரு, யாரோ ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாரு, என்ன செய்வாரு? வந்து எப்படியாவது கிடைச்சிடும். இந்த பிஜே திருச்சபைக்கு ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது இந்த புது குடும்பங்கள்லாம் போய் விசிட் பண்ண போனேன். ஏன்னா எனக்கு புதுசு தானே இது. அப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் தெரிந்து கொள்வதற்காக சில குடும்பங்களை விசிட் பண்ண போயிருந்த போது தமன் மேடான் நினைக்கிறேன், தமன் மேடான்ல ஒரு கம்பம் ஒன்று இருந்துச்சு. உள்ளுக்கு இந்த மெந்தாரி கோட், மெந்தாரி தேசா மெந்தாரி ரெண்டுக்கு எதிர்த்தாப்புல இப்போ அப்படி பாலடிச்சு கிடக்குது அந்த வீடு. இன்னும் அந்த பக்கத்தில் ஒரு கம்பம் இருந்துச்சு. அங்க ஒரு விசிட்டேஷனுக்கு போவேன் போதும். அங்க போகும்போது அந்த ஐயா என்ன செய்வார், அந்த ஐயாவும் அம்மாவும் வாங்க பாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டு டீ கொடுத்துட்டு, அங்க ஒரு பாஸ்டர் நல்லா வசப்பாடுவார், மாணவரையே திட்டுவாங்க ரெண்டு பேரும். அந்த ஐயா தான் அதிகமாக செய்வார். அவங்க வீட்டில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க திருமணமாகி குழந்தை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இந்த என்னுடைய மகனுடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணமே ஒரு பாஸ்டர் பேரை சொல்லி அவன் தான். எப்படிங்க? கெட்டு போனதுக்கு காரணம் யாரு? அவன் தான். நான் போகும்போதெல்லாம் என்ன செய்வாருன்னா, நானும் சரி இந்த ஒரு ஏழை குடும்பம் போகும்போது அவர் கண்ணு மாதிரியா இருக்குனாரு, கொஞ்சம் காசு கொடுத்து ஐயா போய் செய்யுங்க அப்படி கொஞ்சம் நாள போறப்பெல்லாம் சின்ன ஒரு காணி கொடுத்துட்டு அப்படி வருவார். போகும்போதெல்லாம் இதையே பேசிக்கிட்டு இருந்தார். என்னது? அந்த ஊழியக்காரன மாணவரை திட்டுறாரு. இந்த இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவனாலதான் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, இவன் மட்டுமா இது பார்த்து வச்சான் பாருங்க அவனும். எனக்கு சரியான கோபம் வந்துருச்சுங்க. ஒரு நாள் எடுத்து அவங்க கத்தியம் பேக்ல இருந்து மாவனை எவ்வளவு நாள் அதையே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. நீங்களும் பயந்துடாதீங்க, கத்தினா வசனம். நான் கேட்டேன், ஐயா நீங்க எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கீங்க? நான் ரொம்ப வருஷமா விசுவாசியா இருக்கேன். உங்க பிள்ளை அது பிறந்ததுல இருந்து விசுவாசியா இருக்குது பாஸ்டர். எப்படி? இவர் ரொம்ப வருஷம் விசுவாசியா இருக்காரு, பிள்ளை பிறந்ததுல இருந்து விசுவாசியா இருக்குது. சபைக்கெல்லாம் போவீங்களா? சபைக்கு போவேன். பிள்ளைங்க சபைக்கு போவேன், எல்லாம் போவோம். நான் கேட்டேன், 10 பேரும் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தாலும் நீங்க முதலாவது உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணீங்களா? நியாயமான ஒரு கேள்விதானே. என்ன செஞ்சிருக்கணும்? நீ உட்கார்ந்து முதலாவது ஜெபம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே இந்த திருமணம்க்கு உங்களுக்கு சித்தமா அப்படின்னு ஆண்டவரை கேட்டிருக்கணும். ஆண்டவரே என்னுடைய மகளுடைய திருமணத்துல உங்களுக்கு சித்தமான நீ கேட்டுச்சே, நீ விடு. உங்க மக பெரிய பிள்ளை தானே, மகளுக்கு 23 வயசு ஆயிடுச்சுல, 22 வயசு 23 வயசு ஆயிடுச்சுல, சொந்தமா சிந்திக்கிற பிள்ளை தானே. சண்டே ஸ்கூல்ல போயிருக்கிற, வேத வசனத்தை கேட்டு இருக்கிற, எத்தனையோ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்துருக்கிற, எத்தனையோ ஒவ்வொரு வாரமும் உனக்கு வேத வசனத்தை போய்ச்சிருக்கிறாங்க, எத்தனையோ சபைகள்ல போயிருக்கிற, எத்தனை விசேஷ கூட்டங்கள்ல போயிருக்க, எத்தனையோ வீட்டு கூட்டங்கள் நடந்திருக்குது, எத்தனை முறை வேத பாடத்தை நீ வாசிக்கிற, நீயும் பைபிள் படிக்கிற ஆளு, நீ கேட்டு இருக்கணுமா இல்லையா? ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கை துணை வருது, இந்த துணையை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டு இருக்கலாமா இல்லையா? என்னங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பாஸ்டர், ஆமா பாஸ்டர், அப்பவே கேட்காம விட்டுட்டோம் பாஸ்டர்.
எப்படி நீங்க இப்பதான் இது அப்ப பண்ணிருந்தீங்களா அந்த பிரசத்துக்கு நான்லாம் எவ்வளவு நல்லா இருந்திருப்போம், கேட்காம விட்டுட்டு பாச்சேன்றீங்களா? முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, நீங்க கேட்டீங்களா? எல்லா வாலிப பிள்ளைங்களும் நல்லா கவனித்துங்க. எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான், அவங்களுடைய எதிர்காலத்தை வேற யாரும் இல்ல, சரிங்களா? ஃபைனல் தீர்மானம் பண்றது நீங்க தான். அதுக்கு மேல் அப்பாற்பட்டு கர்த்தர். சில வேளை நம்ம எடுக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு, சொல்லி பார்ப்பாரு, புத்தி சொல்லுவாரு, தடுத்து பார்ப்பாரு, கேட்கலாம் போய் தொலைன்னு விட்டுருவாரு. அப்புறம் நாம போய் அந்த கல்யாணத்துல போய் பூந்து அந்த கல்யாணம் பார்க்கறதுக்கு இன்பமாக அப்படியே இருந்து கடைசியில் என்ன செய்வோம், வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருப்போம். ஆண்டவர் நம்ம தண்டிப்பதற்கு பல வழி. அதுல ஒரு வழி என்ன தெரியுமா, சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டுறது போ அப்படின்னு, சரிங்களா? நான் ஐயோ ஆண்டவர் கிரீன் லைட், ஆண்டவர் கிரீன் லைட் கொடுக்கலாமா, உன்னை புறக்கணிச்சுட்டாரு, அதான் கிரீன் லைட் கிடையாது. போ தொலை, நம்ம வீட்டில் சொல்ல சொல்லி சொல்லி திருந்தவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்றல. இதே நிலைமை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி 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 பார்த்தாரு. கடைசியில சீட்டு போய் தொலைங்கடா அப்படின்னு 400 வருஷம் பேசவே இல்லையா. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 400 years he don't talk to the people of Israel. ஒரு தீர்க்கதரிசியுடைய எழுப்புல, ஒரு நபரோட எழுப்புல அவர் போய் சைலண்ட் ஆயிட்டாரு. எவ்வளவுதான் சொல்லி பார்க்கிறார், மோதி பார்த்தாரு, அடிச்சு பார்த்தாரு, தண்டித்து பார்த்தாரு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. கடைசியில பார்த்தாரு, நீங்க திருந்தவே மாட்டீங்களா. நான் நடைமுறை பேச்சுல பேசுறேன். 400 வருஷம் பேசாம இருந்துட்டாருங்க. இவனுக்கு என்னென்னமோ முயற்சி பண்றானுங்க, தேடி தேடி பாக்குறானுங்க ஆண்டவர்கிட்ட. எங்கேயுமே ஆண்டவர் எங்கேயுமே பேசலங்க. வாலிப சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை எதிர்காலம் கொஞ்ச நாள் பயன் இல்ல. உனக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 75 வயசு வரைக்கும் நீ போறதுக்கு இன்னும் என்னது 50 வருஷம் இருக்குது. இந்த 50 வருஷம் பயணம் நீ கடந்து போகணும். அதை நீ சரியா அமைக்கணும்னா நீ உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கணும். என்னைக்காவது இதுக்கு பிரயாசப்பட்டு இருக்கியா? என்னைக்காவது நீ உபவாசம் எடுத்திருக்கிறியா? என்னைக்காவது தேவனுடைய சமூகத்துல இருக்கா ஜெபித்திருக்கிறியா? நம்ம என்ன நினைக்கிறோம், வாலிப வயசு இப்பதான் என்ஜாய் பண்ற வயசு. என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷம் தான். அந்த என்ஜாய்மெண்ட்ல எப்படி இருக்கணும், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கணும். ஆண்டவர் எதையும் தடுக்கல, அதுக்கு அப்பா மீறி போயிடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு. அதுதான் சொல்றேன், உங்களுக்காக வேண்டி நீ ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது நான் அந்த ஒருத்தவங்களுக்கு அப்படி ஜெபம் பண்ண சொல்றாங்க. அந்த ஐயாவும் அம்மாவும் வந்து நின்னாங்க. ஜெபம் பண்றேன் பாஸ்டர், என் மகளுக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகளுக்கு அப்படி ஜெபம் பண்ணாதீங்க அப்படின்னாரு. எப்படிங்க ஆவியில உணர்த்துறாரு, டோன்ட் ப்ரே அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு திருமணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் கேக்குறேங்க, இந்த ஒரு பிள்ளைக்கு திருமணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னும் போது ஆண்டவர் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஏன் சிலருடைய திருமணம் வந்து தாமதமாயிட்டு இருக்குன்னா பல காரணங்கள்ல, ஒரு சில காரணங்கள் இதுவும் இருக்குது. காரணம், she is not interesting. அப்ப எப்படி கர்த்தர் செய்வாரு? அவர் ஒரு நல்ல தகப்பனாயிற்று, இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனை காட்டில மேன்மையாயிற்று. என் பிள்ளைய விருப்பப்படாம ஒருத்தன் அந்த கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடாதா? அந்த பிள்ளை என்ன சொல்லும்? அப்பவே வேணான்னு சொன்னேன். எப்பங்க அப்பவே வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு கூட சிலர் சொல்றாங்கல்ல, அப்பவே எனக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்தாரு. அமெரிக்கால இருந்து வந்த ஒரு இந்தியர் தான், அங்கேயே அவங்க வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. அப்பவே கனடால இருந்து வந்தாரு. எப்படிங்க? ஏன்னா இவனுங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது, மேல வந்தானுங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால பக்கத்துல இருக்க ஆளு யாரையுமே சொல்றது இல்லை.
கனடால இருந்து வந்தான், ஜெர்மன்ல இருந்து வந்தான், அப்புறம் பக்கத்துல இருந்து எவனுமே வந்திருக்க மாட்டான், எல்லாம் தூரம் தான் வந்திருப்பாங்க. ஹலோ, ரிப்பென்ட், மனம் திரும்புங்க. உன்னுடைய எடுகேஷனை பத்தி, உன்னுடைய கல்வியை பத்தி, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ ஜெபம் பண்ணுமா? நீ ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்னைக்காவது நாம தேவனுடைய சமூகத்துல போய், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கோமா? எப்ப ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து திட்டங்களை தேவனுடைய சமூகத்துல கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சரியான ட்ராக்ல இருக்குதுன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல போய் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே வாட் இஸ் தி நெக்ஸ்ட், வாட் இஸ் தி நெக்ஸ்ட். ஆண்டவர் எப்போதுமே எப்படி பேசுறது இல்லைன்னா 50 வருஷம் விஷயத்தை மொத்தமா எழுதி கொடுக்கிறவர் இல்லைங்க. நீங்க அவருடைய சமூகத்துல வரும்போது அப்பப்ப சொல்லி கொடுப்பாரு. எப்படிங்க? அப்பப்போ அவரோடு கூட உறவுல இருக்கும்போது அப்பப்போ சொல்லி கொடுப்பார். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இதை செய், இதை செய், இதை செய், இதை சொல்லி கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் இருக்கீங்களா? இருக்கீங்களா? இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆக நமக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்காக அப்படி ஜெபிக்காம 25 வருஷம் சும்மா இருந்துட்டு 26வது வருஷத்துல வந்து ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னீங்கன்னா உன்னை போல அநீதி உள்ளவர் ஒருவனும் கிடையாது. பாஸ்டர் 25 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் கதறி அழுதிருக்கிறேன், ஆண்டவரே வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஒருவேளை நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஆண்டவர் மனமாறுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு ஏழையின் விதவையின் ஜெபத்தை கேட்பார் என்று சொன்னார், புறக்கணிக்கப்பட்டவனுடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்காமல் இருப்பார்? சிலர் நினைக்கிறாங்க நாம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். வசனம் நல்லா இருக்குது. அதனால நாம ஜெபிக்க தேவை இல்லை. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். சிலர் இது கொஞ்சம் மேல போவாங்க, நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவையில்லை என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும், அதனால நம்ம ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு உங்களோட எல்லாமே தெரியும், உங்களோட அசைவுல இருந்து எல்லாமே தெரியும். ஒரு கூட கதறுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுறான். ஏசு அவன்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும்னு கேட்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல? இப்ப அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன், அவருக்கு தெரியாதா? இல்லைங்க, பப்ளிக்கா இருக்கிற யாரு வேணாலும் யூகித்துக் கொள்வாங்க. ஒரு குருடன் கதறான், இயேசு வர்றாரு, இயேசுல இருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறாரு, பக்கத்துல இருக்கிறவனுக்கு படிப்பறிவு இல்லாதவனுக்கு கூட தெரியும். ஆனா இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் மரத்து மேல ஏறான் இயேசுவை பாக்குறதுக்கு. இங்கிருந்து போய் அவன் ஒண்ணுமே கூப்பிடல, கதர்ல ஒண்ணுமே செய்யல. இங்கிருந்து போய் என்னுடைய சகை சீக்கிரமா இறங்கி வா, நீ ஏறினதெல்லாம் போது இறங்கு. எப்படி சகை சீக்கிரமா இறங்கி வா, வீட்டுல நான் தங்கணும் அப்படின்றாரு. அப்ப அவன் யாருன்னு அவனுக்கு இயேசு ஆண்டவருக்கு தெரியுது. அந்த மரத்துல ஏறினவன் யார், அவன் பெயர் என்ன, அவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், அவனுடைய பூர்வீகம் என்ன, அவனுடைய தொழில் என்ன, அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய சொத்து என்ன, அவனுடைய மதிப்பீடு என்ன, எல்லாம் இயேசுவுக்கு தெரியுது. ஆனா இவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் தன் பிள்ளைகள் அவர் சமூகத்துல வந்து தன்னுடைய தேவைகளை சொல்வதை அவர் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கேட்கணுன்றதை அவர் என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறார். நம்ம பிராக்டிக்கல்ல பண்ணுவோங்க. உங்களை அறியாம நம்ம இந்த விஷயத்தை கேரக்டர் செய்வோம். நம்ம பிள்ளைக்கு தெரியும், இதுதான் அது கேட்கட்டும். புரியுதுங்களா? இது எங்கிருந்து வந்துச்சு? இந்த சுபாவம் அவர்கிட்ட தான் வந்திருக்குது. அதுதான் அவர் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொல்றாரு. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையினாலே நிரப்புவேன் அப்படின்னு கருத்து சொல்றாரு. சிலர்லாம் என்ன, சில குடும்பத்தில் என்ன தெரியுங்களா, நல்லா கவனிங்க, சில குடும்பத்துல மத்தவங்களுடைய ஜெபத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி தெரியுங்களா? மத்தவங்க ஜெபம், பிள்ளைகள் பெற்றோருடைய ஜெபத்திலே வாழ்வாங்க. எஸ், அது குறிப்பிட்ட காலங்க. உங்களுடைய காலம் வரும்போது நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பாவுடைய ஜெபம் நமக்கு பேர் உதவியா இருக்கும். ஆனா நீ ஜெபம் பண்ணணும். சில மனைவிமார்கள் கணவனுடைய ஜெபத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என் புருஷன் நல்லா ஜெபிக்கிறவருங்க. எப்படி? என் புருஷன் நல்லா ஜெபிக்கிறார், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. உன் புருஷன் ஜெபம் பண்ணா உன் புருஷனுக்கு தான் ஆசீர்வாதம். நீ எப்படி? சில வேளை சில மனைவிகள் ஜெபம் பண்ணுவாங்க, கணவர் ஜெபமே பண்ண மாட்டாரு. என்ன நினைக்கிறாங்க? என் மனைவி நல்ல ஜெப வீராங்கனை. வீரா அது ஒரு கணை. அந்த மனைவியோட ஜெபத்திலேயே நீ டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. என்னைக்கு நீ ஜெபம் பண்ண போற? ஈசாக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டான். கல்யாணம் பண்ணி இருந்தா அவனுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாம் போல ஈசாக்குக்கும் என்ன இல்லை? குழந்தை இல்லை. நீங்க வசனத்தை வாசிச்சு பாருங்க. வீட்டில் போய் ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன செஞ்சான்? அவ புருஷர்கள்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? புருஷர்கள்லாம் என்ன செய்யணும்? மனைவிக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். எப்படி? நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல பொறுமையை கொடுங்க. இன்னும் கூட வசனத்துல நிறைய வாழணும் ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. எத்தனை புருஷன்மார்கள் உங்களுடைய மனைவிக்காண்டி ஜெபம் பண்றீங்க? கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. இல்ல எல்லாம் தலைகளையா மாறிடும். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக வேண்டி ராமன் சொல்லலாமா? ராமன் சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த ஜெபத்தை குறித்து இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. திருமணத்துக்காக எங்க வாலிப பிள்ளைங்களை எல்லாம் காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்களா? ஜெபம் போயிட்டாங்களோ? கரெக்ட், வெரி குட். உடனே எழுப்புதல் கிடைக்குது. Hallelujah, praise the Lord, hallelujah. Jesus, 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 Jesus. சரி, இந்த ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் அப்படின்னா ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நல்லா கவனிங்க அருமையானது. என்னுடைய பிள்ளைகளை, பின்னால இருக்கிற அந்த பெரியவங்களாம் வந்திருக்கலாம். எட்வின் பின்னால இருக்கீங்க போல இருக்கு, வாங்க. ஆக்சுவலி அந்த பின்னால டேபிள் எல்லாமே வந்து ஆச்சரியத்துக்கு போட்டிருக்குது. ஏன் நீங்க பின்னால உட்காந்துறீங்க எனக்கு தெரியல. அது ஒரு வசதியா போச்சா என்னன்னு தெரியல. தயவு செய்து ப்ளீஸ். அப்புறம் அது மற்ற வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எல்லாம் வந்து கீழே வந்து உட்காந்துருங்க. உங்களுக்கு வசனம் முடிகிற வரைக்கும் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், சாப்பாடு கூட வைக்க வேணாம். வாங்க எல்லாம் வாங்க, எல்லாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கவனிங்க, எப்படி? வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. என்ன சொல்றாருன்னா, ஐயா நீ வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்பாகவே ஒண்ணு நீ செக் பண்ணி பாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்த வேதத்தின்படி தான் நீ வாழ்றியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எத்தனையோ முறை கர்த்தர் சொல்லியிருப்பாரு, எத்தனையோ விஷயத்தில் ஆலோசனை கொடுத்திருப்பாரு, எத்தனையோ முறை வசனத்தின் மூலமாய் பேசியிருப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த வசனத்தை கேட்கறது இல்லை.
அந்த வசனத்தை அன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தினாலும் அந்த உணர்த்தப்பட்ட அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வேத வசனத்தை நமக்கு போதிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம்? அந்த வசனத்துக்கு நம்முடைய செவியை சாய்க்காமல், அப்படின்னா ஒரு மனுஷி தேவனுடைய வசனத்துக்கு தன்னுடைய செவியை கொடுக்காமல், செவியை சாய்க்காமல் இருக்கிறது என்னதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள். ஆக அவரை புறக்கணித்த பிறகு நீ போய் ஜெபம் பண்ணினா எப்படி உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஐயா இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு இதை செய்ய. ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய பாவத்தை விட்டு நீ என்ன செய்ய? உபவாசம் பண்ணு, சபை கூடி வா, தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய், ஊழியத்தை செய், எதையாவது ஒன்று செய். கர்த்தருக்கு முன்பாக நீ உன்னை உத்தமனாக நீதிமானாய் நிறுத்திக்கொள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, நாம் வசனங்கள் நமக்கு வந்திருந்தோம், நாம் வசனத்தை கேட்டிருந்தோம், நாம் அந்த வசனத்துக்கு செவி கொடுக்காமல், செவி கொடுப்பது என்ன? கேட்கிறது இல்ல, கேட்டு செய்யறது தான் செவி கொடுப்பதல். கேட்டு நம்ம செய்யாம இருந்துட்டு நாம போய் அவனுடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ரொம்ப அருவருப்பா இருக்குதியா. எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. ஏதாச்சும் ஒரு இந்த அருவருப்புன்ற வார்த்தை எப்படி இருக்குது? அவனுடைய ஜெபமே எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்றது. It's not interesting your prayer. உன்னுடைய விண்ணப்பத்தை அவர் விரும்புறதில்ல, உன்னுடைய ஜெபத்தை அவர் விரும்புறதில்ல, கேட்கறதில்ல, விருப்பப்படவே மாட்டாரு. காரணம் நாம அவருடைய வசனத்தை என்ன செய்யறோம்? புறக்கணித்தோம். காரணம் அவருடைய சத்தியத்தை நம்ம உதாசீனப்படுத்தி இருக்கோம். காரணம் அவர் எத்தனை முறை பேசி இருந்தோம், கேட்காம போயிட்டோம். Praise the Lord. Hallelujah. எல்லாம் இருக்கீங்களா? நம்ம நிறைய விஷயங்களை மறந்துருக்கோங்க. எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. சரி, ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிச்சு நான் முடிக்க நிறைவுக்குள்ள வருகிறேன். என்ன பகுதினா, 1 நீதிமொழி 1 விடுங்க. நீதிமொழி 1 அதில் 23 இருந்து நிதானமாக வாசிட்டு வாங்க. நம்ம இது தியானித்து நம்ம முடிக்கலாம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு நான் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அடுத்து நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, என்ன வேணாலும் பிரசவம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, கத்துங்க, கதறுங்க, ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம். அவங்க இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் வசனத்தை கேட்கிறவர்களை போல என்னுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். எப்படிங்க? கேட்கிறவர்களை போல, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கிறவர்களை போல அமர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்கறது இல்ல. வாசிங்க. ஆமா, மறுபடியும் வாசிங்க. அதுக்கு முன்னாடி, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் நீங்க. அவரு கூப்பிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறாரு? கை நீட்டு, கையாவது பிடிச்சி அப்படின்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தெரியாததை போல கவனிக்காமல் தொடர்ந்து வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் எத்தனையோ புத்திமதிகள், எத்தனை ஆலோசனை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம்? இது சரியில்லை, இது சரியில்லை, இது முடியாதியா, இதெல்லாம் முடியாது. அவர் பேசுவார், அவருக்கு என்ன? அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன? இவர் அப்படிதான் பேசுவாரு, அவர் எப்பொழுதும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. அவரால் அப்படி நம்ம எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிட்டு, எப்பெல்லாம் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும். கடிந்து கொள்ளுதல் ரொம்ப நல்லதுங்க. இப்ப
பவுல் சொன்னா பவுல் சொல்லுவாரு, தேவன் உன்னை கடிந்து கொண்டால் நல்லதுன்றாரு. ஏன் தெரியுமா? தேவன் தன் சிச்சிக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். தேவன் உன்னை சிச்சித்தால், தேவன் உன்னை கடிந்து கொண்டால், தேவன் உன்னை தண்டித்தால், நீங்கள் அவருக்கு பிள்ளையா இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவன் உன்னை சிச்சிக்கல, தேவன் உன்னை கடிந்து கொள்ளல, தேவன் உன்னை கண்டிக்கலன்னா உனக்கு அவருக்கு எந்த உறவு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப அழகா சொல்றாங்க இந்த விஷயத்த. உண்மைதானே? இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை ஏசுவோமா இல்லையா? நம்ம பிள்ளைகளை கடிந்து கொள்வோமா இல்லையா? அதே தப்பு தாங்க, அதே தவறு தாங்க. நம்ம பிள்ளையை கடிந்து கொள்றோம், நம்ம பிள்ளைய செய்யக்கூடாது, அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பிள்ளை சரியா ஒன்று கண்டிக்கிறோம். இதே தப்பு பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறான். யாராவது அவங்க வீட்டு பையனை போய் கை விடுமா? வைக்க மாட்டோம்ல. காரணம் யார்? அவன் நமக்கு அந்நிய, நமக்கு அடுத்தவன். அப்ப தேவன் நம்மை கண்டிக்கிறார், தேவன் நம்மை சிச்சிக்கிறார், தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், தேவன் மேல கோபப்படுறாருன்னா தேவனுக்கு நம்ம மேல உறவு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை அடிக்கிறாரு, கண்டிக்கிறாருன்னா அவர் நம்மோடு கூட உறவுல இருக்கிறார்னு அர்த்தம். என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்தீர்கள். நான் எப்பெல்லாம் நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நான் கடினமா பேசணும், அப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க? என்ன புறக்கணிச்சீங்க. என்னோட நிறைய பேர் கோபப்பட்டவங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான பர்சனல் பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பர்சனல் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னா, நிறைய பேர் கோபப்பட்டது எங்க தெரியுங்களா? எப்பெல்லாம் நான் வசனத்தின்படி நான் கடிந்து கொள்றனோ அப்போ அவங்க கோபப்படுவாங்க. இந்த ஆள் என்னையே நினைச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காருயா, என்னை பத்தி தான் நீங்க பிரசங்கமா பேசினாரு, என்னை பத்தி தான் பேசினாரு. என்ன நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ உங்களை பார்த்து தான் பேசினேன், வேற யாரை பார்த்து பேசினேன்? என்ன நாகாலிக்கா பேசிக்கிட்டு இருந்தேன்? அப்புறம் சில விஷயத்த வசனத்தின்படி இதை செய்யுங்க பிரதர், அப்படி செய்யுங்க சிஸ்டர் அப்படி சொல்லும்போது கோவப்படுவாங்க. ஆனால் ஆக்சுவலி எனக்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் நம்ம விட்டு போன எத்தனையோ பேரோடு கூட நல்லா பேசிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு கூட என்னால் என்ன செய்ய முடியல, சில செஞ்ச அந்த விஷயங்கள் அதை என்ன செய்ய ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா எத்தனை வசனம் கேட்டு, இவ்வளவு வார்த்தைகளை கேட்டு என் கூட பழகி, இன்னும் எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, ஏன் இதை அவர் சொன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய பர்சனலுக்காக வேண்டி எப்போதுமே ஸ்டேஜை நான் பயன்படுத்துறதே கிடையாது, பிரசங்கத்தை பயன்படுத்துறதே கிடையாது. என்கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் கோவப்பட்டுட்டு போயிருப்பாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். என்னன்னா, வசனத்தின்படி சில கேள்வி கேட்டுருவாங்க தான். அது சிலர் என்ன செய்வாங்க, அதை புரிந்து கொள்வாங்க. அண்மையில் ஒரு 2-3 சகோதரருக்கு, சபையில் இருக்கிற சகோதரருக்கு சில விஷயத்தை நான் என்னன்னு சொல்லலை, அதை மெசேஜ் பண்ணி அனுப்பி நான் கேட்டேன். அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், இது மாதிரி ஃபஸ்ட்டு இதை அனுப்பியிருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாரு. நான் சொன்னேங்க, இத்தனை மாதங்கள் இது ஸோ இப்படி இருக்குது அப்படின்னு. பாஸ்டர் சாரி பாஸ்டர். அவர் சொன்னார், சாரி பாஸ்டர், ஆக்சுவலி என்னோட தப்பு தான், ஐ ரியலைஸ் பண்ணுறேன், என்ன சரி நான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்னு. கவனிங்க, இன்னொரு சகோதரருக்கு மெசேஜ் அனுப்பணுமே, அவர் உடனே சொன்னார், மாஸ்டர் ஆக்சுவலி நான் இது ரியலைஸ் பண்ணலை, சில மாதங்கள் நானே விட்டுட்டேன், அந்த விஷயத்தை நான் உடனே டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், எங்கெல்லாம் விடுபட்டுச்சோ அத்தனை உடைய எல்லா காரியத்தையுமே உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் செட்டில் பண்ணி. நல்ல கவனிங்க, இதுவே வேறு விதமாக எடுத்திருந்தால், இப்போ பாருங்க, இப்போ எனக்காக வேண்டி நான் கேட்கல, வேறு விதமாக எடுத்திருந்தா, அது எப்படி நீங்கள் நான் கேட்க முடியும் அப்படின்னு எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இப்ப இல்லை, இந்த பெண்டமிக் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னா, ஒரு முறை ஒரு தலைவரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி பிரதர் நான் உங்களுடைய இதை லிஸ்ட்டை பார்க்குறேன், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் லீடராக இருக்கு, முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் டைட்ஸே கொடுக்கலையா ஏன் அப்படின்னு கேட்டேன்.
அன்னைக்கு வச்சாரு பாருங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு துள்ளிய மௌன உன்னை இந்த சேத்துல இருந்து வெளியாக்காம விட்டவே மாட்டேன்ற மாதிரி வேலை செஞ்சாரு. புரியுதுங்களா? ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, நீங்க எப்படி இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டாரு. ஐயோ, அப்ப நான் கேட்காம வேற யாரு கேட்பா? நான் தான் இந்த சபையில பாஸ்டா இருக்கிறேன், நான் தான் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ன்ற தோற்றத்தில் என்ன செய்யலாம் அடிப்படையில் இருக்கிறேன், நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் பிள்ளைங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்காம வேற யார் கேட்பா? பக்கத்து வீட்டுக்காரனை கேட்பான். நல்லா கவனிங்க, உங்களுடைய உறவு உங்கள் ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் அப்பா பிள்ளைங்கிற உறவு இருந்துருச்சுன்னா, சில வேளை அப்பா பேசினாலும் ஏசினாலும் அது எங்கள் அப்பா அப்படின்னு வந்துடுவீங்க. அந்த உறவு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா இவன் யாரோடு போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சொல்லி வர்றதில்லை, இங்கிருந்து வரணும், உள்ள இருந்து வரணும். நான் கேட்குறேன், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் இடத்துல என்னைக்காவது நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கூட நீங்கள் ஏச்சு பேச்சு வாங்கினதில்லை? பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் கூட யாரும் முன்னில் ஏச்சு பேச்சு வாங்கினதில்லை? சில இடங்களில் புது இடங்களில் யாராவது உங்களை ஏசுனதில்லை? எல்லாமே ஏசிருக்கிறாங்க, எல்லாத்தையும் திட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம திட்டு வாங்கிட்டு மறுநாள் போயிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு பாஞ்ச் பண்ணிட்டு உள்ள போகிறோமே. அப்போ அவனை காட்டலமா நம்முடைய ஆவிக்குரிய தாப்பன் அவ்வளவு மோசமானவன்? How you take it? எங்க பாஸ்டர்லாம் நாங்கள் வாங்காத திட்டே கிடையாதுங்க. நிறைய திட்டுவார், இதெல்லாம் என்ன பயங்கரமா திட்டுவார். இதெல்லாம் என்ன ஊழியன்னு, ஊழியன் அவனுக்கு என்ன தெரியுமா, போய் மாடு மேய்யா அப்படிலாம் பேசினா. என்ன பாஸ்டர், நான் ராத்திரிலாம் ஓடுனா நீங்கள் ஓடுனா 10 குடும்பத்தை பார்த்தா 11வது குடும்பத்தை பார்க்கறதுக்கு எப்படி திட்டுறீங்கண்ணே? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அதுதான் கேட்பாரு. நீ 10 குடும்பத்தை பார்த்த விஷயத்தை பற்றி கேட்கல, 11வது குடும்பத்தை போய் பார்க்க சொன்ன பார்த்தியா அப்படின்னு கேட்பாரு. இதுதான் கேள்வி. நாங்கள் அப்படி வளர்ந்தோம். அப்போ நம்ம என்ன ஊழியக்காரனுக்கு சரி, இப்போ அவரும் அந்த 11வது குடும்பத்தை பார்க்க சொன்னதுக்கு காரணம் என்ன? அவருடைய சுயநலம் கிடையாது. அவர் என்ன செய்யறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் அவர் செய்யறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இதை எப்ப நம்ம புரிந்து கொள்ளலாம்? பிற்காலத்துல தான் நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அங்க வசனம் என்ன சொல்லுது? என் ஆலோசனை எல்லாம் நீங்க தள்ளி என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் நீங்க வெறுத்தீங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் உங்களுடைய ஆபத்து காலத்தில், எத்தனை பேர் இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிங்க. ஜெபத்துக்கும் இதுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குதுங்க. சம்பந்தமான வசனம் தான். இன்னைக்கு நீங்க அவர் உதாசனப்படுத்தி தள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ஒரு நாள் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், உங்களுக்கு ஒரு தேவை வரும், நீங்க கடினமான ஒரு சூழ்நிலையில போய் கதறி அழுகிற ஒரு நேரம் வரும், கண்ணீர் வடிக்கிற ஒரு நேரம் வரும், ஐயோ நெருக்கத்துல இருக்கிறமே அப்படின்னு சொல்ற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஓடி வருவீங்க. அவர் சொல்றாரு, என்ன செய்வேன்? சொல்ல ஆகடியம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அது? என்னது என்னது? சத்தமா சொல்லுங்களேன். என்னது? பரியாசம். எப்படி இருக்கும் நமக்கு? எப்படி இருக்கும்? நல்ல கவனி. நானே கஷ்டத்தோடு வேதனையோடு வியாதியோடு கவலையோடு தேவனுடைய சமூகத்தை வந்து அப்போ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும்னு வச்சுங்க. அவர் கை தட்டி உனக்கு வேதனையான ஐயோ அப்படின்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும் நமக்கு. அவர் சொல்றாரு இப்படிதான் செய்வேன்றாரு. என்ன செய்வாரா? பரியாசம் பண்ணுவேன்றாரு. நான் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவேன்றாரு. நான் உன்னை பார்த்து ஜோக் அடிப்பேன்றாரு. காரணம் அவர் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம கேட்கலையா? வாசிக்க தொடர்ந்து. பயப்படுற காரியம் ஒரு புயல் போல திடீர்னு வீசுதுன்னு வச்சுங்களேன். ஆபத்து விலைக்கு வேற சொல்றாரு. ஆபத்து வர சூறாவளி, சூறாவளி அப்படின்ற சூறாவளியா வரும்போது நெடுக்கமும் இடுக்கணும் வரும் பொழுது நான் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவேன். காரணம் நான் வந்து பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு.
அப்பதான் அவங்க காலையில ஜெபம்னா அவங்களுக்கு ஒரு விழிப்பு வரும். எப்படி காலையில எப்படி ஜெபிக்கிறதுன்றது எப்போ வரும்? புயல் வரும் பொழுது, காற்று வீசும் போது, அதெல்லாம் நடக்கும்போது அதிகாலையில போவாங்க. அப்ப யோசிப்பாங்க, யாரோ ஒரு பாஸ்டர் சொன்ன ஞாபகம் இருக்கும், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சரி காலையில போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அதிகாலையில வருவாங்க. நீ என்ன பார்க்கவே மாட்ட. ஏன்னா எத்தனையோ அதிகாலை நான் உனக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ அதிகாலை நீ எந்திரிச்சு எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உன்னை தட்டி வர எழுப்பி விட்டுட்டேன். எத்தனையோ அதிகாலை உனக்கு தூக்கம் இல்லாம ஆக்கி விட்டேன். எத்தனையோ அதிகாலத்துல நீ ஜெபத்துக்கு வரணும்னு சொல்லி ஜெப கூட்டமும் வச்சுட்டேன். எத்தனையோ முறை நீ ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அதிகாலை ஜெபத்துல உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன். நீ ஒருவேளை உனக்கு தெரியாதுன்னு சொல்லி உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறேன், வாட்ஸ்அப் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறேன், சேச்சி மண்ணுக்கு அறிவிப்பு செஞ்சு கூப்பிட்டு இருக்கிறேன், எத்தனையோ முறை தனிப்பட்ட முறையில் ஒன்று நின்று கூப்பிட்டு இருக்கிறேன், எத்தனையோ முறை அதிகாலையில ஜெபிக்கணும்னு சொல்லி மகனே மகளேன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆனா அப்பெல்லாம் அதிகாலைக்கு நீ வரல. இப்ப நீ என்ன செய்வ? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்ப காலையில அதை போய் தேடி பார்க்கலான்னு காலையில போவ, என்ன நடக்கும்? நீ என்னை பார்க்கவே மாட்ட. அவர்கள் வேத வசனத்தின் அறிவை வெறுத்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னு தெரியாம போனாங்க, விரும்பவில்லை, அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் இங்கதான் அந்த கோல் அது இதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றாரு? ஆகையால் அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு ஏற்ற பலனை அவங்க அனுபவிப்பாங்கன்றது. எல்லாம் இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஆமே சொல்லுங்களேன். நீங்க ஆசீர்வாதமா பிரசவம் பண்றீங்களா இல்ல இப்படி கடிச்சு? ரெண்டுமே தான். ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தி, ஒரு முக்கியமான அவசியமான ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும்? நாம இருக்கிறோம். அவர் சொல்றாரு என்னது? அவர்கள் தங்கள் வழியின் பலனை. வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ எதை விதைக்கிறாயோ அதை. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தெரியாத போல இருந்த. நான் உங்களோட அன்பா பேசி பார்த்தா நீ தெரியாத மாதிரி இருந்த. எத்தனையோ முறை உன்னை கடித்து கொண்டா தெரியாத மாதிரி இருந்த. இப்ப நீ என்ன செய்ற? என்ன தேடுற? நானும் என்ன செய்ய மாட்டேன், உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன். நீ என்ன கூப்பிடுவ, தெரியாத போல. நீ கதறுவ, தெரியாத போல. இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டுமானால், ஒரு காலம் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசும் போது, கடல் கொந்தளிக்கும் போது, நாம் எதிர்பாராத சம்பவங்கள் சில வேளை நடக்குமானால், நடக்கக்கூடாது, நடக்குமானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டும் கேட்காததை போல, நம்மை பார்த்தும் பார்க்காததை போல, நம்மை புறக்கணிக்காமல், நம்முடைய ஜெபத்தை ஒதுக்காமல் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த காலங்களில் நாம் நம்முடைய ஜெபத்தை, பர்சனல் பிரேயரை சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்காய் ஜெபியுங்கள், உன் குடும்பத்துக்காய் ஜெபியுங்கள், உங்களுக்கு அடுத்தவைகளுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க பழகுவோம். அதன் பிறகு மற்றவர்களுக்கு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தை ஆவியான உணர்த்துகிற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஐயா, இதெல்லாம் பர்சனலை பத்தி பேசிட்டேன்ல. இப்ப பாருங்க, எத்தனை முறை ஆண்டவர் சபைக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருப்பாரு. ஏன் வாங்கயா எல்லாம் செதுச்சோம் போன எத்தனை முறை கூப்பிட்டுருப்பாரு. நான் மனசு மூலம் கேட்கவே மாட்டேங்க. ஆனா ஏதாச்சும் சில விபரீதம் நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, நான் உடனே இவர்னால குறைகளை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை மனதில் வைத்து நாம் சபைக்கு அடுத்த காரியங்களுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.